மைனாரிட்டிஸ் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இப்போ பெரிய லாங்குவேஜ் இருக்கும்போது சில வந்து ஒடுக்கப்படுவாங்க மைனாரிட்டி லாங்குவேஜ் வைஸில். அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷனே கொடுத்துட்டாங்க 350A அப் டு ப்ரைமரி அண்ட் லெவல் டு மைனாரிட்டிஸ்க்கு. ஸ்பெஷல் ஆஃபீஸர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ரிப்போர்ட் யாருக்கு சப்மிட் பண்ணுவார் தெரில, பிரசிடென்ட்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோம். ஸோ அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிட்டிசன்ஷிப் ஏற்கனவே நான் படிச்சிட்டோம். ஸோ அதனால் லைட்டை கடைசியில் ஸ்கிம் பண்ணால் போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது? வேறு உள்ள இங்கே ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணால் இல்லை. இந்த ப்ரியாம்பிள் ஏற்கனவே ப்ரியாம்பிள் ஒர்க்கு லைட்டாக பார்த்துக்குவோம். ப்ரியாம்பிள் பார்க்காம சொல்லுவோம். We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic under to secure citizens justice, liberty, equality, fraternity. Justice வந்து socio economic political, சரியா? லிபர்ட்டி ஆஃப் தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்க்ஷிப். இது என்னென்ன இருக்குதுங்கிறது வந்துட்டு கேட்பாங்க. இது கேட்டிருக்காங்க, கேட்கவும் செஞ்சுருக்காங்க ஏற்கனவே. என்ன லிபர்ட்டி வந்துட்டு இது பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரியாம்பிள் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணுறது நல்லது தான். சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டி வந்துட்டு தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்க்ஷிப்பு. Equality of status and of opportunity and to promote among them all. Equal status and of opportunity and to promote among them all. Fraternity, assuring the dignity of the individual and to unity and integrity of the nation. Integrity வந்து எப்போ இது பண்ணாங்க? 42nd Constitution Amendment Act. ஸோ எஸ்எஸ்ஐ தான், சோஷியலிஸ்ட்டு, செக்யூலரையும் இன்டெகிரிட்டியும் இது வந்து இது பண்ணியிருப்பாங்க 42nd. In our Constituent Assembly, this 26th day of November 1941, he whereby adapt, enact and enforce to ourselves this Constitution. Do hereby enact. Introduction. American Constitution was the first to begin with the preamble. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இதோட சோர்ஸ் வந்து இது, ஆனால் கண்டென்ட் வந்து நம்மளோட தான். ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ், ப்ரியாம்பிள் பேஸ்டான ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 4 நாள் கழித்து மூவ் பண்ணுவார். இது எப்போ சம்திங் ஜனவரி 22 1947 சம்திங் ஏதோ வந்துட்டு அடாப்ட் கூட பண்ணுவாங்கன்னு படித்தோம். அமெண்ட்மெண்ட் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, பேசிக் ஃபிலாசபி அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் தெரியும், என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். நோபல் விஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இது பண்ணுறது. நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் நார் ப்ரொஹிபிஷன் அண்ட் பவர் ஆன் லெஜிஸ்லேஷன், இது கேட்பாங்க. இது வந்துட்டு ஃபேக்ட், இது இம்பார்ட்டன்ட், இது வந்து கேட்பாங்க. இது நமக்கு மறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இதை நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் டு லெஜிஸ்லேச்சர் நார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் பவர் ஆன் லெஜிஸ்லேச்சர். இது நான் ஜஸ்டிஸபிள், இது தெரியும் ஈஸியாக. நான் என்ஃபோர்ஸபிள், இல்லை என்னென்னா 4 இது இருக்குது. சோர்ஸு தெரியும், பீப்புள், நேச்சரு, எஸ்எஸ்ஏ இதுதான், ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் தெரியும். ஆப்ஜெக்டிவ் வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ் மட்டும் ரஷ்யன் ரெவல்யூஷன், மீதி எல்லாமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். டேட்டு அடாப்ஷனு, கான்செப்ட் ஆஃப் பாப்புலர் சாவரிட்டி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள், இது ஹோரோஸ்கோப், ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன், சம்மரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஐடென்டி கார்டு, இனிய பாலிக்கு வாழ கொடுத்துருப்பாரு. பீகான் லைட் ஃபார் டிசிட்டிவ் கான்ஸ்டியூஷனல் டெவலப். ஸோ இதுதான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கைடன்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீகான் லைட், சாவரன், இதெல்லாமே தெரியும். சோஷியலிஸ்ட் தெரியும், இது தெரியும். நம்ம செக்யூலர், நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் ஆல் ரிலிஜன்ஸ் ஆகுது சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட். அங்கே வந்துட்டு வெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ், யார் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பான்னு படித்தோம் முன்னாடி. டெமோக்ராட்டிக்கு டாக்டர் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி, ஆமாம், அதை வின்னிங் த பாப்புலர் மேண்டேட்னு படிச்சிருக்கோம். அதான் டெமோக்ராட்டிக், அதுதான் நம்மளும் இது பண்ணுறோம். டெமோக்ரஸிங்கிறது இந்தியன் டெமோக்ரஸி வந்துட்டு என்னது, இதுதான், இதெல்லாம் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி, பீரியடிக் எலெக்ஷன்ஸ், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் சர்டன் கிரவுண்ட்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இதில் என்னென்னு படிச்சிருக்கோம் நம்ம வந்து பார்க்காம சொல்லிடலாம். இப்போ வந்துட்டு இது பார்க்காம சொல்லலாம். என்னது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட்டிவ் என்னது தெரியும். இது பீப்புள் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு சரி இது வராது. ஃபஸ்ட்டு ரெஃபரண்டம் என்னது, லெஜிஸ்லேட்டர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க பீப்புள்கிட்ட இது கொண்டு வரலாம் வேணாமான்னு சொல்லிட்டு டைரக்ட் ஓட்டிங் பண்ணுவாங்க. இது பண்ணால் பைண்டிங்கு.
இனிஷியேட்டிவ் வந்து தெரியும். பீப்புளாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லா வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ரீகால்லாம் இருக்கவங்க டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுறது. பிளெபிசைட்னா டிஸ்பியூட் டேட்டல் டிஸ்பியூட் மேட்டர் தான் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் தேர் ப்ரைசஸ் எலக்ட்ரேட் லெஜிஸ்லேஷன் இஸ் ரெஃபர்டு. People can propose a bill to legislation for enactment. Method for water and temporal method of obtaining the people on issues based on ரிப்பப்ளிக் டு கண்டிசி மொனார்கி இந்தியன் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்டேட். இது வந்து ரிப்பப்ளிக் இருக்கிறதுக்கு 2 இது படிச்சிருக்கோம். எனது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு எலெக்டடு, அப்புறம் வந்துட்டு என்ன இருக்காது, ஏதோ சம்திங் இருக்காதுன்னு படிச்சுமே. சாவரின் வந்துட்டு டிவைட் ஆகிருக்கும். சாவரின் வந்துட்டு டிவைட் ஆகிருக்கும். யார் வேணால் எதுக்கு வேணால் கண்டெஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் கேஸ். ஆமாம், பப்ளிக் ஆஃபீஸஸ் ஓப்பன் டு ஆல் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன். ரிப்பப்ளிக்னா எலெக்டட் ஹெட்டாக இருப்பாங்க. யார் வேணால் அது எலெக்டட் ஹெட்டு ப்ளஸ் வந்து இதில் யார் வேணால் கண்டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பொலிட்டிக்கல் சாவரனிட்டி வந்து பீப்புள் இருக்கும். 2வது பாயிண்ட் பொலிட்டிக்கல் சாவரனிட்டி பீப்புள் இருக்குது தான். ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் கிளாஸ் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸ் ஓப்பன் டு இது வித்வுட் டிஸ்கிரிமினேஷன். 54, 55 ரிலேட்டட் டு எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். சரி, ஓகே. ஜஸ்டிஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன் படிச்சிட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னால் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ளஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். என்ன கொடுக்குது? டிபிஎஸ்பி. பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ஜஸ்டிஸ்னால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃப்ஆர். கலெக்டிவ்லி இது வந்துட்டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு சொல்கிறோம். ரஷ்யன் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன் இம்ப்ரெஸ் த டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸஸ். Social equal treatment of all citizens without any social distinction based on color, creed, sex, etc. Absence of privileges to any particular section. இது தெரியும் நமக்கு, இதெல்லாம் தெரியும். எக்கனாமிக்னா இது தெரியும். ஈக்குவிட்டி வந்து இது பண்ணுவாங்க எக்கனாமிக் ஜஸ்டிஸில். ஆனால் ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் கிடையாது. அது பண்ண முடியாது. அது வந்து தப்பான விஷயமாயிரும். டேலண்ட்டை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ வந்துட்டு எதுங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோஷியல்னால் வந்துட்டு கிளாஸ் பேஸ்டு இது வந்து இருக்கக்கூடாது. ஐ மீன் எனது சாரி இது இருக்கக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது மாதிரி. இது எல்லாருக்குமே ஈக்குவலாக இது பண்ணுற அக்சஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் தெரியும். ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன், ஆப்சன்ஸ் ஆஃப் அன்னெசரி ரெஸ்ட்ரைன், ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இங்கே தாட்டு, எக்ஸ்ப்ரெஷனு, பிலீஃபு, ஃபெய்த்து, ஒர்க்ஷிப்பு. ஓகே, நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட் தெரியும். இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நமக்கு தெரியும். ஈக்குவாலிட்டி இது தெரியும். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்போம். இது வேணால் படிச்சுக்கலாம். ஃப்ராட்டர்னிட்டி, சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், சிட்டிசன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ப்ரொமோட்ஸ் ஃப்ராட்டர்னிட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டி எவ்ரி சிட்டிசன். இப்போ ஃப்ராட்டர்னிட்டி ப்ரொமோட் பண்ணுறது எந்தெந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கோன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து கொடுத்துருக்கான். எஃப்டிஸில் என்னது? டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன்ஸ் டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் transcending religious, linguistic, regional and sectional diversities. ஓகே, ஃப்ராட்டர்னிட்டி, டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். இது வந்து ப்ரியாம்பிளையும் கொடுத்துருக்கான். ஃப்ராட்டர்னிட்டி பற்றி, பிரதர்ஹுட் பற்றி இது பண்ணியிருக்கான். டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் என்ஷோர்ட் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயும் இருக்குப்பா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சைக்காலஜிக்கல் அண்ட் டெரிட்டரியல் இது தான் சொல்கிறாங்க. யூனிட்டி ஆஃப் ட்ரினிட்டி, யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி. எது? லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஒன்று டிவைஸ் ஆச்சுன்னா இன்னொன்று வந்துட்டு இதாயிரும். வெரி பர்பஸே முடிச்சு விட்ரும். மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக நமக்கு தேவை. Without equality, liberty would produce the supremacy of few or many. Equality without liberty would kill individual initiative. ஸோ மூணுமே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும். இப்போ ஈக்குவாலிட்டி இல்லை, நீ லிபர்ட்டி மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது வந்துட்டு ஈக்குவலாகவே இல்லைன்னா ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டு இது பண்ண முடியும்? ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருந்தால் வந்து ஃபஸ்ட் டெவலப்பே பண்ண முடியும். அப்போ ஏற்கனவே இருக்கும் தான் வந்து டெவலப் ஆகும். அது நமக்கு தெரியுமா? இப்போ நீ ஈக்குவாலிட்டி கொடுக்குற, ஆனால் அவனுக்கு லிபர்ட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அவனுக்கு எப்படி அவனோட இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ் வந்து டெவலப் பண்ணுவான்? பயந்துக்கிட்டே தான் இருப்பான், எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. சோஷியல் டெமோக்ரஸி, லிபர்ட்டி ப்ளஸ் ஈக்குவலிட்டி ப்ளஸ் ஃப்ராட்டர்னிட்டி. சோஷியல் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்கறதுக்கு செம சான்ஸ் இருக்குது. இது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் இது ஆக்சுவலாக. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. amendability of the preamble, whether the preamble can be amended or not was dealt in case of the case. பெர்பரி யூனியன் கேஸில் வந்துட்டு முடியாதுன்றாங்க.
Preamble shows the general purpose and behind several provisions of the Constitution. In terms using ambiguous or some assertions of the preamble could be taken for interpretation. Supreme Court held that it is not a part of Constitution. இங்கே பாருங்க, இப்போ இங்கேயே மாற்றி கொடுக்குறோம் பாருங்க. The Supreme Court reversed its verdict in ஓகே இதில் கொடுத்த வெர்டிக்ட் வந்துட்டு மாற்றிருச்சுன்னு சொல்கிறாங்க. சார் நான் மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறேன். பெர்பர் யூனியன் கேஸ் 1960 வந்துட்டு இது வந்துட்டு என்னது, பிரியம்பிள் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ்க்கு அப்படி கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு சொல்லுது, சரியா. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு ஆம்பிகியூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்காக எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்துட்டு பார்ட்டு கிடையாது. கேஸன் வந்து ஏன்னா இப்படி கொடுத்து கேட்பாங்க, இப்படி இந்த லாங்குவேஜ் கொடுத்துட்டு இது எந்த கேஸுன்னு கேட்பாங்க. அப்போ நாட் பார்ட்டுங்கும்போது நமக்கு இது கன்ஃபார்ம் தெரியும். ஆனால் மீதி 2 ப்ரொவிஷன்ஸும் படிச்சுக்கணும். கேஸன் வந்து பார்த்திங்கன்னா 1973 April 24 பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், கரெக்டு. எல்ஐசிஎஃப் இது வந்துட்டு இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு வேலை. ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ தான் நம்ம படித்தோமா? ஆமாம், படிச்சிட்டோம். சிட்டிசன்ஷிப் படிச்சிட்டேன். சும்மா லைட்டாக போகும்போது மட்டும் ஒன்று பார்த்துக்குவேன், என்ன ரேசி இதுன்னு தெரியும். இது வந்துட்டு ஏற்கனவே படிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்தியா கேஸ் ஆனந்த பாரதி கேஸ். எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. ஒரு 2 minutes அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம். சாங் கேட்போம். போதும்.
சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எஃப்ஆர் இப்போ தான் கடைசியாக படித்தேன். சரி, பார்த்துக்குவோம். டிபிஎஸ்பி இதுவும் பார்ப்போமா? அதுக்கப்புறம் எஃப்ஆர் பார்த்துக்குவோம். ஏற்கனவே படித்தது தான் நிறைய தடவை. எஃப்டிஸ் பார்த்துக்கிட்டோம். ஓகே, அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எது இம்பார்ட்டன்? சரி, நம்ம வந்துட்டு இதுலேருந்து வருவோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இந்த இதுலேருந்து வருவோம். பின்னாடி இருந்தேன். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அண்ட் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்னமெண்ட். சரியா? இப்போது ஆர்டிகல்ஸ் ஃபார் தி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் 74, 75 தான். ஆமாம், இதில் மெயினான இதே வந்துட்டு 75 கிளாஸ் 3 தான். இதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி லோக்சபா. யார்? சிஓஎம். இது ஒரு தடவை வந்துட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்லிமெண்ட்னு கேட்டிருப்பாங்க. அது தப்பு. லோக்சபா இது வந்து இந்தியன் வெர்ஷன். மற்ற பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு எல்லா அக்ராஸ் தி வேர்ல்ட்லேயும் வந்துட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்லிமெண்ட்டு. நம்ம இந்தியன் வெர்ஷனை பற்றியும் இதுதான். ஸ்டேட்ஸ்க்கு வந்து 133 அண்டு 89 ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இல்லை இதில் அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். சரி இல்லை கரெக்டு தான். 89 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இது ஸ்டேட்ஸோட இது future of the parliamentary and presidential system of government. அது the parliamentary government, American president. ஃபஸ்ட் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து தெரியும். நமக்கு தெரிஞ்சது மட்டும் யோசிச்சு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்லாம் அது 2 ஹெட் இருப்பாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், ரியல் ஹெட்னு சொல்லிட்டு, ரியல் ஹெட், நாமினல் ஹெட்னு சொல்லிட்டு. இங்கே நாமினல் வந்துட்டு யார் இருப்பா? பிரசிடென்ட் இருப்பாங்க. ரியல் வந்துட்டு இது இருப்பாங்க, ஹெட்டட் பை இது. சரியா? ரியல் வந்துட்டு பிஎம், அதாவது சிஓஎம் ஹெட்டட் பை பிஎம் தான் ஹெட் பை பிஎம் டு அட்வைஸ் அண்ட் ஓகே அட்வைஸ் இஸ் பைண்டிங்னு சொல்லிட்டு 42nd அண்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. 42nd வந்துட்டு கன்ஃபார்ம் பைண்டிங்னு இருப்பாங்க, ஷால் பி பைண்டிங்னு இருப்பாங்க. 44th வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மட்டும் அனுப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்கு அனுப்பிச்சிக்கலாம், திருப்பி அனுப்பிச்சா அது பைண்டிங்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ அது என்னன்ட்டு. பரவாயில்ல, அதை தெளிவுபடுத்திட்டாங்க. இது வந்து ரொம்ப நியூவான்ஸாக படிக்கணும். 47, 47 ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த 2 ஆர்டிகல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு அமெரிக்கன் இதில் நமக்கு தெரியும் எல்லாமே வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். அம்மாவும் நீ அப்பாவும் நீ மாதிரி. அடுத்து வந்துட்டு மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் மெஜாரிட்டி சீட்ஸ் இன் லோக்சபா ஃபார்ம்ஸ் தி கவர்மெண்ட். தெரியும், மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் தான் வந்துட்டு இது பண்ணணும். இது வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்லேயே வந்துட்டு இதுதான் மெயின், மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். ஸோ வந்துட்டு மெஜாரிட்டி சீட்ஸ். லீடர் ஆஃப் தி பார்ட்டி இஸ் அப்பாயிண்டட். Maximum leader of the party is appointed as the PM by the president, and ministers are appointed by the president on the advice of the PM. If no single party secretary, coalition வந்து ஃபார்ம் பண்ணலாம். coalition. Collectively responsible. 75 class 3 COM is collectively responsible to Lok Sabha. Lok Sabha can remove the COM by passing no confidence motion. No confidence vote, no confidence test, no trust motion. இல்லைன்னா வந்துட்டு NCM இந்த மாதிரி இது வந்துட்டு இது பண்ணுங்க. COM collectively responsible to Lok Sabha. Okay. Political hegemony. ஆமாம். Single party majority. Members of COM came from the same political party, same ideology. Coalition government, COM bounded by consensus. சிங்கிள் பார்ட்டியில் வந்துச்சுன்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் ஹெஜ் இது வந்துட்டு பார்க்கலாம். ஹோமோஜெனிட்டி வந்து பார்க்கலாம். கோலிஷன்னா வந்துட்டு கன்சென்சஸ் வந்துட்டு பைண்ட் பண்ணி அது பண்ணலாம். டபுள் மெம்பர்ஷிப். ஆமாம், மினிஸ்டராகவும் இருப்பாங்க, அதாவது எக்ஸிக்யூட்டிவ்லேயும் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்லிமெண்ட்லேயும் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவாகவும் இருக்காங்க. சரி, போத்த லெஜிஸ்லேட்டிவாக இருக்கும். இப்போ ஒரு வந்து மினிஸ்டர் இருக்கார். மினிஸ்டருங்கிறது என்னது? மினிஸ்ட்ரியல் போஸ்டிங், மினிஸ்டர். பட் ஆனால் அவர் வந்துட்டு லெஜிஸ்லேட்டரில் ஒரு மெம்பராக இல்லை அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 6 months இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன்.
மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கேனாட் பிகேம் இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹூ மினிஸ்டர் பிகேம் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் 6 months சீசஸ் டு பி மினிஸ்டர். 6 months கழிச்சு தான் வந்துட்டு சீசஸ் டு பி மினிஸ்டர் போஸ்டிங். லீடர் ஆஃப் பிஎம், லீடர் ஆஃப் சிஓஎம், லீடர் ஆஃப் பார்லிமெண்ட், லீடர் ஆஃப் பார்ட்டி என்று என்னது இது? லீடர்ஷிப் ஆஃப் பிஎம். சிஓஎம்க்கு தான் லீடரு, லீடர் பார்ட்டி பவர். ஓகே, அதெல்லாம் தெரியுது. எலக்ட்ரல் காலேஜ் ஃபிக்ஸ்டு ஃபார் 4 years அமெரிக்காவில். 2 தடவை மேலே இது பண்ண முடியாது. இம்பீச்மெண்ட் ஃபார் கிரேவ் அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்ட். பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு தி காங்கிரஸ். இல்லை என்ன தெரியுதுன்னா ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு நாட் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டருங்கிற மாதிரி இருக்குது. இது சாரி, நாட் லெஜிஸ்லேட்டிவ், இதுங்க அப்படி தான். கேபினட் advisory body, secretary appointed by the president, responsible only for him, removed by him. Cabinet. President and his secretaries are not members of Congress, nor do attend initiations. There is complete separation of power. Dissolution of lower house. இங்கே பாருங்க, president can dissolve lower house from the expiry of the term on the recommendation of the before the expiry of the term. பிஎம் வந்துட்டு இதை கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு திருப்பி கலைச்சி புது எலெக்ஷன் தான் வைக்கணும். சீக்ரஸி. மினிஸ்டர்ஸ் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் சீக்ரஸி அபவுட் தேர் ப்ரொசீடிங்ஸ், பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ். கண்டிப்பாக சீக்ரஸி. இவங்க வந்து ஓத் ஆஃப் சீக்ரஸி எடுத்துக்குவாங்க. யார்? மினிஸ்டர் பேர் மக்கள். அடுத்து வந்துட்டு மினிஸ்டர்ஸ் கேன் டேக் ஓத் ஆஃப் சீக்ரஸி அட்மினிஸ்டர் பை தி பிரசிடென்ட். ஆமாம், ஓத் ஆஃப் சீக்ரஸி யார் எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து கேட்கல வாய்ப்பு இருக்குது. எந்த இது வந்துட்டு போஸ்டிங் வந்து ஓத் ஆஃப் சீக்ரஸி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஃபியூஷன் ஆஃப் பவர். இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டராகவும் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து லா மேக் பண்ணுறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் பற்றி, அதாவது எம்என்சிஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சில எம்என்சிஸ்க்கு வந்துட்டு லாபமாக இருக்கும், சில எம்என்சிஸ்க்கு நஷ்டமாக இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இதை வந்துட்டு மினிஸ்டர் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாருனா, அவருக்கு தெரிஞ்ச எம்என்சிக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாருனா அவங்க உஷாராகி வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் மாற்றிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நான் காமனாக ஈக்குவலாக இருக்கணும், நான் நியாயமாக இருக்கணும். அதுக்காக வந்துட்டு சீக்ரெசி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஃபியர் சம்திங் இல்வில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. ஃபியர் பண்ணக்கூடாது, ஃபேவராக இருக்கக்கூடாது, இல்வில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட் கேனாட் டிசால்வ் தி ஹவுஸ் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பண்ண முடியாது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அடுத்து வந்துட்டு மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஓகே, இதே வந்துட்டு இதில் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கும். டிமெரிட் வந்துட்டு இது வந்து ஹார்மனி இருக்காது. டெஃபைனைட்னஸ் இன் தி பாலிசிஸ். நோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். கரெக்டு. பேஸ்ட் ஆன் செப்பரேஷன் ஆஃப் பவர், கவர்மெண்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ். நேரோ ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும். லெட் டு ஆட்டோக்ரஸி கூட ஆகலாம். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும். அதனால் இதை படிக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப லைட்டாக ஸ்கிம் பண்ணிட்டு போனால் போதும். 100 தடவைக்கு மேலே பிடிச்சிருக்கோம். மெரிட்ஸ். ஹார்மனி இருக்கும். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஆமாம், நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், அம்பேத்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரேதர் தென் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். ப்ரிவென்ட் டிஸ்பர்ஸ். ஆமாம், ஆட்டோக்ரஸி வராது. ரெடி ஆல்டர்னேட் கவர்மெண்ட். ஆமாம், ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். ஒய்டர் ரெப்ரசன்டேஷன். இது ஹெட்டிங் மட்டும் படித்தா போதும், செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஆமாம், நிறைய இது பண்ணியிருக்கோம். 1998, 1970, 1991 இந்த மாதிரி இதில் வந்து நிறைய தடவை வந்துட்டு இதாகிருக்கும். நோ கண்டினியூட்டி இன் பாலிசிஸ். டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் கேபினட். இது வந்து தெரில. இது வந்துட்டு இது எனக்கு தெரில. அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் இது மோடி 2 எராவில் வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். COM, cabinet are part of the legislature. Cabinet, leader of legislature and executive. COM, cabinet are part of legislature. Cabinet, legislature, leader of legislature and செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து இது பண்ணதில்லை. கரெக்டு. அடுத்தது கவர்மெண்ட் பை அமெச்சூர்ஸ். கரெக்ட். மினிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் பை அமெச்சூர்ஸ்னு கூட சொல்கிறாங்க. ரீசன்ஸ் ஃபார் அடாப்டிங் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஃபெமிலியாரிட்டி வித் தி சிஸ்டம் டியூ டு தி பிரிட்டிஷ் ரூல். ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மோர் ஸ்டெபிலிட்டி அன்லைக் இன் தி இது என்னென்னு தெரியும். ஃபெமிலியாரிட்டி இருக்கும். பிரிட்டிஷ் இருக்கும்போது அவங்க தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அன்லைக் இன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம். கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. இன்னும் சொல்லிட்டு ஹெட்ரோஜினியஸு.
வைடர் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் சிஏ டிபேட்ஸில் நடந்தது. அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம். இந்தியனுக்கும் இதுக்கும் ரெண்டுமே பிரிட்டிஷ் தான், இது பார்லிமெண்ட்ரி தான். ஆனால் வந்துட்டு இருக்கிறது வந்து ரிபப்ளிகனுக்கு, அது வந்துட்டு மொனார்க்கிக்கு. கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி, அவங்க பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி. மெம்பர் ஆஃப் எனி ஆஃப் தி ஹவுசஸ், ஆனால் இங்கே லோயர் ஹவுஸில் மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும். சிக்ஸ் மந்த்ஸுக்கு அது பண்ணணும். யூஸ்வல் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்பாயிண்டட் மெம்பர்ஸ். ஒரு மினிஸ்டர் வந்துட்டு எம்பிஆர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 6 months வரையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. நோ சிஸ்டம் ஆஃப் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு கவுண்டர் இன் தி அஃபிஷியல் ஆக்ட்ஸ். ஆமாம்மா. இப்போ வந்துட்டு இங்கே என்னென்னா மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஏதோ பிரசிடென்ட் இங்கே வந்துட்டு இது கிங்கு போட்டு கொடுத்தாருன்னா, இங்கே வந்துட்டு மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அசன்ட் கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் வந்துட்டு கவுண்டர் சைன் பண்ணணும். ஏன்னா கிங் கேன் டூ நோ ராங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கும். அப்போ வந்துட்டு அதை பார்த்து நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மினிஸ்டர்ஸ் வந்துட்டு கவுண்டர் சைன் பண்ணணும் அவசியம் இல்லை. லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நோ ஷேடோ கேபினெட். அங்கே ஷேடோ கேபினெட் வந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்களாமா. இப்போ மினிஸ்ட்ரி ஃபீச்சர்ஸ் ஆப்போசிஷன் வந்து இது பண்ணுவாங்க ஷேடோ கேபினெட். தோத்தா உடனே அடுத்து வந்து இவங்க தானே இது பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஷேடோ கேபினெட் மாதிரி. ஃபெடரலு, யூனிட்ரி, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. டியூவல் கவர்மெண்ட்டு, சிங்கிள் கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் தெரியும். ரிட்டன் கான்ஸ்டியூஷனு மே ஆர் மே நாட் பி ரிட்டன் யூனிட்ரி ஃபியூச்சரில். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் நோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸு யூனிட்ரி இதில். சுப்ரீம் ஆஃப் கான்ஸ்டியூஷனு இது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் மே பி சுப்ரீம் அண்ட் மே நாட் பி சுப்ரீம். இது இப்படி தான் டிஃப்ரென்ஸ் வரும். யூனிட்டில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நாட் பி சுப்ரீம்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. மே பி சுப்ரீம் ஆர் மே நாட் பி சுப்ரீம். ரிஜிட் கான்ஸ்டியூஷன் இது வந்துட்டு ரிஜிடாகவும் இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம். ரிஜிட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸு, ஃப்ளெக்சிபிளுக்கு பிரிட்டன். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இங்கே வந்துட்டு இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி மே பி இண்டிபெண்டன்ட் ஆர் மே நாட் பி பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் மே ஆர் மே நாட் பி பை கேமரல். சீனா ஓகே. இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஃபெடரல் சிஸ்டம். யூஎஸ் இஸ் த ஃபஸ்ட்டு வந்து ஓல்டஸ்ட் ஃபெடரேஷன் இந்த வேர்ல்டு. இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1987 ஃபாலோயிங் த அமெரிக்கன் ரெவல்யூஷன் 1775 to 83. இன்றைக்கி தான் நம்ம படித்தோம். இந்த இதில் இருக்கும்போது தான் என்னது மராத்தா வார் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு ஆங்கில மராத்தா வார். ஸோ ஓகே, இது வந்து அது அப்புறம் பார்த்துக்குவோம், குழப்பிக்க வேணாம். சிஸ்டம் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஏ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் தி கண்ட்ரி. இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் நாட் அ ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் அமாங் ஸ்டேட்ஸ் அன்லைக் அமெரிக்கா. சரிங்க. The federation has never been used in the constitution. Main reason for adoption large size of the country and its socio-cultural diversity. Ideals of federal not ensures efficient government but also reconciliation intent. ஏன் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது அடியோன் டிஸ்கிரிப்ஷன் இந்தியா அக்கார்டிங் பியர் ஃப்ரெஷ் இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் வந்து கனடியன் மாடல். இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. கடைசியில் போகும்போது இந்த ஸ்டாரை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். Not the American model. Canadian Federation in its formation by the way of disintegration. இது வந்து டிஸ்இன்டிகிரேட் பண்ண முடியுமா? ஆமாம், ஸ்டேட்டை வந்து பண்ண முடியும், யூனியனை பண்ண முடியாது. ஸோ அதனால் இன் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டு தி டேர்ம் யூனியன் இன் இட்ஸ் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஆமாம், அதுக்காக வந்துட்டு சென்ட்ரலுக்கு பவர் அதிகமாக கொடுத்துருக்கனால சென்ட்ரலைசிங் டெண்டன்சி இருக்கனால யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். யூனியன் ஆஃப் இது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் இட்ஸ் எஸ் எ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ஸ்ட்ராங் பயாஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன் இது கேட்பாங்களான்னு தெரியல. ஈஸ்டர்ன் ஃபெடரல் ஐவர் ஜென்னிங்ஸு ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசேஷன் டெண்டன்சி. மோரிஸ் ஜோன்ஸு பார்கெனிங். இது கிரான்வில் ஆஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆள். இந்தியன் ஃபெடரலிசம் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். தலைவர் பார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். வியர் வந்து செமி ஃபெடரல் ஆர் குவாசி ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லியிருக்காரு கேசி வியர். A constitutional government is one that is defined by the constitution of the country. கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் சொல்கிறபடி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னது ஆர்பிட்ரி ஆடாது, லிமிட்டடாக இருக்கும். எல்டிடின்னு போட்டுக்கிட்டால் போதும். மேலி செட் ஆஃப் ஃபிக்ஸ்டு நார்ம்ஸ். சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட். கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு லா தான், அது ஒரு லா ஆஃப் தி லேண்ட், சுப்ரீம் லா. இப்போ கான்ஸ்டியூஷன் இது வந்துட்டு இப்போ சாவரன் அத்தாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பை த ஃப்ரேமர்ஸ் அண்ட் தி கான்சென்ட் ஆஃப் தி லிஸ்ட். சோர்ஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் பவர்ஸ் ப்ரொடெக்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்.
collection of fundamental rights or principal parties resident according to state area. Puts on the people how to govern. ஸோ வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்துட்டு கான்ஸ்டியூஷனுங்கிறது மேரிய செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் நார்ம்ஸ் ஆர் லீகல் பிரின்சிபல் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்செப்டட் இன் த கண்ட்ரி அஸ் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் தி பாலிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. இப்படி வழி நடத்தணும், ஆர்கன்ஸ்க்கு பவர் பிரித்து கொடுக்குறது, அதை வச்சு தான் மற்ற இதெல்லாம் இருக்கும். செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் அக்னாலஜி ஈவன் டு பி கவர்ன்டு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்ப்போமா, எவல்யூஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். எதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஃபஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம தெளிவாக 2-3 கேள்வி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். இதில் கேஎஸ்பி கேசவன் அந்த பாதி கேஸில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு என்னது ஜுடிஷியல் இது இன்னோவேஷன் கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணலை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரையும் பேசிக்கு. இதுக்கப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். அது ஒரு எவல்யூஷன் வந்து எந்தெந்த கேஸில் என்னென்ன சொன்னாங்கிறத பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம 2 படிச்சிருக்கோம், எஸ்ஆர் பொம்மாயி கேஎஸ்பி. இந்த 2 கேஸ்லேயும் வந்துட்டு இன்டெகிரிட்டியும் செகுலரிசத்தையும் வந்து இன்டெகிரிட்டியும் செகுலரிசம் தெரியும், செகுலரிசத்தையும் வேறு எதையும் ஒன்றுத்தையும் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க பேசிக் பாட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம படிச்சு தான் பார்த்துருக்கோம். நிறைய கேஸில் நிறைய இதை வந்துட்டு மறுபடியும் இன்டெகிரல் பாட்டு அது சரி இன்டெகிரல் பாட்டுங்கிற மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, பேசிக் அண்ட் கோர் வேல்யூஸ் விச் ஃபார்ம் தி பெட்ராக் ஆஃப் தி இது. சரியா, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அமெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட் பண்ண முடியாது. நீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். இது எந்த கேஸு? இது வந்து கேஸ் அந்த பாதி கேஸ் தான். Basic structure doctrine, judicially innovated, not defined under constitution, not defined by Supreme Court or any other courts. தெரியும், இதெல்லாமே தெரியும் நமக்கு. Judgments of Supreme Court forms the bedrock of the basic structure of the doctrine. தெரியும். Present position under 368, Parliament can amend any part of the Constitution, including the fundamental rights, but without affecting the basic structure of the Constitution. The Supreme Court is yet to define or clarify what constitutes basic structure of the Constitution. Evolution of basic structure by the basic structure doctrine. Sankari Prasad case. Whether Parliament can curtail fundamental rights under Article 368 was dealt with in this case. Constitutional validity of first fundamental right. Okay. பொறுமையாக படிப்போம். ஃபஸ்ட் வந்துட்டு சங்கரி பிரசாத் கேஸ்க்கு வந்துட்டு வரோம். சரியா, லேண்ட்லார்டு. சரி, இப்போ இதில் என்னென்னா வந்துட்டு அங்கே பீகாரில் வந்துட்டு இது போட்டிருப்பாங்களா, லேண்ட்லார்டு வந்துட்டு சங்கரி பிரசாத் என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி ரைட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இது பண்ணுற மாதிரி அவங்களோட டெனன்சி ஆக்ட் வந்துட்டு லேண்டை வாங்கிக்குவாங்க. சரி, ரீகால் பண்ணுவோம், வாங்கிக்குவாங்க. அப்போ இது பண்ணும்போதுட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாட்னா ஹைகோர்ட்டை வந்துட்டு அப்பீல் பண்ணும்போது பாட்னா ஹைகோர்ட்டுக்கிட்ட வந்துட்டு தோற்றுருவாங்க. அதாவது பீகார் ஸ்டேட் வந்து தோற்றுரும். பாட்னா வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லிடும் பீகார் வந்து தப்பு அப்படின்றோம். ஆமாம் கரெக்டு தப்புன்னு சொல்லிடும். இதுக்கு வந்துட்டு கவுண்டர் இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதில் தான் வந்துட்டு சில இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. என்னது 31A 31B இதெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு 31A தான் வந்துட்டு இல்லை 5 குரூப்ஸ் ஆஃப் லாவை வந்துட்டு வேலிடேட் பண்ணும் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூலேருந்து. அதில் தான் வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒன்று. ஸோ வந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக சொன்ன வரையும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போதுட்டு என்னது இது வந்துட்டு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கட்டைல் பண்ணது ரைட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து மறுபடியும் போட்டான், அப்பீல் பண்ணிட்டான். அப்போ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு 2 விஷயம் நடக்குது. என்னது 2 விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் நடக்குது. ஒரே நிமிஷம், யாரும் மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் 13 லா வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் அது வந்து நல் அண்ட் வைடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இது வந்துட்டு இது பண்ணால் ஆர்டிகல் 32 மூலமாக டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணலாம், கேரண்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருக்கு. இது வரையும் கதை தெரியும். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி அப்போ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டை கட்டல் பண்ணுச்சுன்னா இது வந்துட்டு லா தானே அப்படிங்கிறது தான் கணக்கா இல்லையாங்கிறது வந்து கேள்வி தான். இதுதான் இது வந்து ஆர்டிகல் 13 கீழே வருமா இல்லையான்றது தான் கேள்வி. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வராது, சரியா வராது, ஆர்டிகல் 13 கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக உன் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கட்டல் பண்ணாங்கன்னா அதை நான் வாய்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. சங்கரி பிரசாத் தோத்துட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து அடுத்த எவல்யூஷன் வந்துட்டு பார்ப்போம். அடுத்து வந்துட்டு கோலக்நாத் கேஸ்க்கு வரும். ஸோ கோலக்நாத் கேஸ் வந்துட்டோம். இது வந்து 17th அமெண்ட்மெண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
கொலக்கநாத் வந்து பஞ்சாபில் இது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். விச் இன்சர்டட் சர்டன் எலம், இல்லை ராஜஸ்தானா பஞ்சாபா ராஜஸ்தான் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ. அதில் வந்துட்டு குறிப்பிட்ட லாஸை வந்துட்டு இது கீழே போட்டுருவாங்க. ஒரு நிமிஷம், சேஞ்சு ஓகே 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 இந்த 17th amendment சேஞ்சு ஓகே. சர்டன் ஸ்டேட் லாஸ், ஆமாம் ராஜஸ்தானோட இது தான் வந்துட்டு சர்டன் ஸ்டேட் லாஸை வந்துட்டு 9th schedule வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு இந்த லேண்ட் அப்படிங்க இது பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாமே வந்துட்டு நிறைய போயிட்டுருக்கும். அப்போ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிள். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கோலக்நாத் கேஸில் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சுப்ரீம் பொசிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எஃப்ஆருக்கு சுப்ரீம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, ஆர் டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிள். பார்லிமெண்ட் கேனாட் அப்ரிஜ் ஆர் டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Constitutional Amendment Acts are laws under Article 13. So, any amendment violating FR would be void under Article 13. இப்போ இந்த இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு டிரான்சென்டென்டல் பொசிஷன் வந்து கொடுத்துட்றோம், சரியா? அதனால் வந்துட்டு ஆர்டிகல் 13 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அதாவது 13 லா வந்துட்டு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க வயலேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணாலும் அதுவும் 13 கீழே தான் சேரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு இது பண்ணிக்கணும், சரி 13. அடுத்து வந்துட்டு என்னது, பார்லிமெண்ட் ரியாக்ஷன் டு கோலக்நாத் கேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு பார்லிமெண்ட் கேனாட் டேக் அவே எனி எஃப்ஆர் அண்டர் ஆர்டிகல் 368 அண்ட் சச் ஆக்ட்ஸ் ஆர் நாட் லாஸ் அண்டர் ஆர்டிகல் 13. ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட் பார்லிமெண்ட் கேன் டேக் அவே எனி ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 368 அது வந்து லா கீழே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கேஸான பாதி கேஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கோலக்நாத் கேஸில் வந்துட்டு இது பண்ண இதை வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஓகே, கரெக்டு தான், பார்லிமெண்ட் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி சிஏஏ வந்துட்டு இது கிடையாது, ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்துட்டு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஓவரால் இட்ஸ் அதாவது கோலக்நாத் இதில் இது பண்ணதை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 24th amendment வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. எது பார்லிமெண்ட் வந்துட்டு பண்ணிட்டாங்க, ஓவரால் பண்ணிட்டாங்க, கோலக்நாத் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வாஸ் லே டவுன் பை பிரிட்டிஷ்னு சொல்லியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டு பார்லிமெண்ட் கேனாட் ஆல்டர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, பார்லிமெண்ட் கேன் டேக் அவே எஃப்ஆர் தட் ஃபார்ம்ஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். ஓகே, இதுதான் மேட்ரு. பார்லிமெண்ட் கேன் ஆல்டர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், கேனாட் ஆல்டர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், கேனாட் டேக் அவே ஃபார்ம்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நமக்கு புரிஞ்சிருச்சுல. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரோட இன்டெகிரேட் ஆகிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரே ஃபஸ்ட் எடுக்க முடியாது, அதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் 39th amendment 1975 எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி பிஎம் அண்ட் தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஆர் கெப்ட் அவுட் சைட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட். 39th amendment என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் டிஸ்பியூட் இருக்குல்ல பிட்வீன் பிஎம் அண்ட் தி ஸ்பீக்கர் ஆஃப் தி இது, அது வந்து கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறத வந்து வச்சுட்டாங்க. இந்திரா காந்தி கேஸ் 1975 சுப்ரீம் கோர்ட் இன்வாலிடேட்டட் 39th amendment ஆக்ட். அவங்க இங்கே வந்து ராஜ்நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது பண்ணுவார். அதுதான் வந்துட்டு அலகாபாத் இது கோர்ட்டில் வந்துட்டு யார் இந்திரா காந்தியை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. இந்திரா காந்தி வந்துட்டு அப்போ உடனே என்ன பண்ணிடுவாங்க, இந்திரா காந்தியோட எலெக்ஷன் வந்துட்டு வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க அமெண்ட்மெண்ட் போட்டுருவாங்க, அப்புறம் வந்துட்டு எமர்ஜென்சி போட்டுருவாங்க மெயினாக. இதுதான் கதை. சுப்ரீம் கோர்ட் இன்வாலிடேட்டட் 39th amendment ஆக்ட். ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். எங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சருங்க. இதையே வந்துட்டு கொடுக்கலன்னா அப்புறம் அவங்க முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸிக்யூட்டிவ். சரி, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சரியா? அடுத்து வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. amended Article 368, no limitation on constituent power of the parliament and no amendment can be questioned in இது. ஓகே, இந்த இதை வந்து இது பண்ணும்போது இன்வாலிடேட் தி அபோவ் இது மினரல் மில்ஸ் கேஸில் வந்து 42nd amendment வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் வந்துட்டு லிமிட்டேஷனே கிடையாது. Amended Article 368, no limitation on constitution power of parliament and no amendment can be questioned in courts. Judicial review is a part of basic structure. No limitation on constitution power of parliament. ஓகே பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு வாமன் ராவ் கேஸ் 1981.
இது என்னது, இதுக்கு முன்னாடி மினரல் மில்ஸ் கேஸு. இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் பெட்டர் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் இதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஹார்மனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில கேசஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இது வந்துட்டு ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்ப்போம். டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்துருப்போம். வாமன் ராவ் கேஸ் அகைன் த சுப்ரீம் கோர்ட் அது ஹர்டு மினரல் மில்ஸு again the Supreme Court adhered to the doctrine of basic structure and clarified that it would apply to constitutional amendments enacted after okay அதாவது வந்துட்டு ஏப்ரல் 24 இதுக்கப்புறம் போட்டது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாரிஃபைட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே இதாகும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஐயர் கோலாவில் வந்துட்டு 9th ஷெடியூலில் வந்துட்டு லா ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப்டர் கேசவனந்தாபாதி கேஸ் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. வாமன் ராவ் கேஸ் இது வந்து படிச்சுக்கோம். அடுத்து வந்துட்டு 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொவைடட் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இன் பிளேஸ் ஆஃப் கொலிஜியம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தெரியும்ல, சங்கரி பிரசாத் தெரியும். இந்த இதுக்கு போடுறாங்க, பாட்னாவில் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது பண்ணுறாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கோலக்நாத் கேஸா இல்லை சங்கரி பிரசாத் கேஸில் என்ன சொல்கிறாங்க, சங்கரி பிரசாத் கேஸில் தான் வந்துட்டு அதை வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் வந்து தோற்று போயிட்டார். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து 13 கிலோ வராது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஆர் இது பண்ணால் வைடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு என்னது, கோலக்நாத் கேஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. கோலக்நாத் கேஸில் வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க, டிரான்சென்டென்டல் பொசிஷன் வந்து கொடுக்குறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற பேரில் தான் வந்து பார்லிமெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டிபிஎஸ்பின்னா என்னது, இது கான்சன்ட்ரேஷன் வெல்த் குறைக்கணும், அப்புறம் வந்து இதெல்லாம் இது பண்ணணும். அதுக்காக வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸ் தான், அதனால தான் வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸே இது பண்ணது தான். ஸோ அதில் வந்துட்டு 9th ஷெடியூல் ப்ளேஸ் பண்ண சில இதெல்லாம் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணும்போது இது ஜெயிச்சிருச்சு. கோலக்நாத் கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட் ஜெயிச்சிருச்சு. அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வந்துட்டு இது போடுறாங்க, அதான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதில் வந்துட்டு ஆர்டிகல் 368க்கும் ஆர்டிகல் 13க்கும் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு 368 கிளாஸ் 3யும் ஆர்டிகல் 13 கிளாஸ் 4ம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதில் இது பண்ணி இதில் இது பண்ணால் வந்து இதில் செல்லாது, இது வந்துட்டு ஜுடிஷியரி வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இதுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாச்சும் இது பண்ணலாம், இது வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த லெவலில் அதை தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. கேசவனந்தாபாதி கேஸில் வந்துட்டு அதை ஓகேங்கிறத மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜுடிஷியரி பவர் கர்ட்டில் பண்ணுறதை மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 39th இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பீக்கரோட இதை வந்துட்டு ஸ்பீக்கருக்கும் பிஎம்க்கும் அதாவது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட தகராறு வந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவுச்சி பர்வி ஆஃப் இதுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதை வைக்கும்போது அது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்திரா காந்தி வந்துட்டு இது 39th அமெண்ட்மெண்ட் போட்டு அது வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு இது பண்ணி இந்திரா காந்தி கேஸ் 1975 வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. 42nd வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு அன்லிமிட்டட் பவர் வந்து கொடுத்துக்கும். அது வந்துட்டு கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். மினரல் மில்ஸ் கேஸில் வந்துட்டு அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு வாமன் ராவ் கேஸு, இது வந்து என்னென்னு தெரியும், அதாவது 24th ஏப்ரலுக்கு மேலே இருக்கிற எல்லா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்ளை ஆகி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து அதிகார ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயர் கோல கேஸில் வந்து 9th ஷெடியூல் வந்துட்டு ஏப்ரல் 24, 1973 அப்புறம் ப்ளேஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன, சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், சாவரன், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, செக்யூலரிசம், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு, ஃபெடரல் கேரக்டரு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, வெல்ஃபேர் ஸ்டேட்டு, ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃப்ரீடம் ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், பார்லிமெண்ட்ரி இது, ரூல் ஆஃப் லா, ஈக்குவலிட்டி, ஹார்மோனி, பேலன்ஸ் ஆஃப் டிஎஸ்பி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, எஃபெக்டிவ் அக்சஸ் டு ஜஸ்டிஸ், லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், கவர்மெண்ட், கான்ஸ்டியூஷன்ஸ், பவர் ஆஃப் ஹைகோர்ட். இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் ஹைகோர்ட் அண்டர் 2026, 27 இந்த இதுதான் லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட். இதே கொடுத்துட்டு பாரு, லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன்.
அடுத்து வந்துட்டு அமெண்ட்மெண்ட் வந்து படிப்போம். சரியா? Amending the Constitution of India is the process of making changes to the nation's fundamental laws. ஓகே, இப்போ இது வந்து தெரியாத மட்டும் படிச்சுக்கோ, சும்மா லூஸ் மாதிரி படிக்க வேணாம், ஆக்டிவ் ரிகால் மட்டும் படிக்கலாம். இப்போ என்னது, நம்மளோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் சொல்கிறோம். இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 368 கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துருப்போம். அதோட இன்னொன்று இருக்கும், ப்ரொசீஜர் டு எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபாவும் கொடுத்துருப்பாங்க, எம்பியும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே தான் நம்ம இப்போ தான் படித்தோம். ப்ரொசீஜர் அமெண்டிங் இது வந்துட்டு நாட் ஃப்ளெக்சிபிள் நாட் ரிஜிடு, நெய்தர் ஃப்ளெக்சிபிள் நாட் ரிஜிடு. ஆமாம், நம்மளுக்கு வந்து சிந்தசிஸ் ஆஃப் போத்து ஈஸியாக வரும், கஷ்டமாக இருக்கும். It states that Parliament may amend the Constitution but cannot amend these provisions which forms the basic structure of the Constitution. Correct. Amendment to the Constitution future borrow from the South Africa. தெரியும். Article 368 has been amended by the 24th and 42nd amendments in 1971 and 76 respectively. Amendments Article 3 has been amended by the 24th and 42nd amendment. ஆமாம், இதில் நம்ம படிச்சிருப்போம். 24th சரி 42nd சரி. இதில் வந்துட்டு 368 கிளாஸ் 2ஓ 3ஓ சம்திங் ஏதோ ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இதில் வந்துட்டு சில இதை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு இது பண்ணிக்கலாம்ங்கிறது ஒரு கிளாஸ் வரும். கன்ஃபார்ம் தெரியல, 2-3 ஏதோ ஒன்று வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு பார்லிமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆர்டிகல் 13 கீழே வந்துட்டு லா மேக், அதாவது வர இது வந்துட்டு லா வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணிட்டாங்க. இதில் கேசவானந்த பாதி கேஸில் கோலக்நாத் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஓகே, அவங்க சொன்னது தப்பு இல்லை, வேண்டாம், ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கும், செல்லும் இந்த அமெண்ட்மெண்ட். ஸோ 24th and 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க 76. கேசவானந்த பாதி கேஸ் 1973. சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் தி பார்லிமெண்ட் கேனாட் ஆல்டர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகே, கேசவானந்த பாதி கேஸ்லேருந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் என்னது, ப்ரொசீஜர் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 368. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பில்ஸ். அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இந்த எதிராக. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படி கேள்வி கேட்போன்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பொறுமையாக படிச்சு நீட்டாக படிக்கணும். எந்த ஹவுஸில் வந்துட்டு அமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஹவுஸாக அந்த ஹவுஸ் ஆனால் எந்த ஹவுஸில் வேணும் பண்ணிக்கலாம், எதர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். அவனோட ஒன்லின்னா எதில் வேணால் பண்ணிக்கலாம், எதிர்னா ரெண்டுலேயுமே எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஹூ கேன் இன்ட்ரடியூஸ் பில்? மினிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியாதா, நான் மினிஸ்டர் எம்எல்ஏ சார் நான் எம்பி வந்து பண்ண முடியாதானா பண்ணலாம். மினிஸ்டர் ஆர் எம்பி யார் வேணால் பண்ணலாம், ப்ரைவேட் மெம்பர் பண்ணலாம். பிரசிடென்ட் ரோல் இன் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பில். அப்போ வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு பில்லு வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும்னா ப்ரியார் பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து தேவை. வேறு எது இதுலாம் தேவை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மணி பில்லாக தேவை. அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் இது வந்துட்டு ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி இது பண்ணி ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு தேவை. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து பிரைன் ஸ்டாம் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இன்னொன்று வந்து இது பண்ணிக்கலாம். பிரசிடென்ட் இஸ் நாட் ரெக்கார்ட். ப்ரியர் பெர்மிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. சாரி ஐம் எக்ஸாக்ட்லி சாரி, நாட் ரெக்கவர்டு. ஓ, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை போல். ஓகே சாரி. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் தேவை, மணி பில்லுக்கும் இது ஆர்டிகல் 3 இது பண்ணுறதுக்கும் வந்து கன்ஃபார்ம் தேவை. ஸோ வந்துட்டு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்க வேண்டியதான். நாட் ரெக்வயர்டு. ஓகே. டைப் ஆஃப் மெஜாரிட்டி நீடட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ் ப்ளஸ் மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3. ஸ்பெஷல், அதாவது இதில் நிறைய டைப் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குது. அதில் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஓகே. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸு ப்ளஸ் 2/3 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வந்து தேவைப்படுது. 2 ஹவுஸுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. இப்போ ராஜ்யசபா சேர்மனுக்கு மட்டும்தான் வந்துட்டு ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டின்னு இருக்குது. இது மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு டிஃப்ரெண்ட் மெஜாரிட்டி. அப்புறம் இன்னொரு மெஜாரிட்டி ஆர்டிகல் 61. இது வந்து டஃபஸ்ட் மெஜாரிட்டி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். மெஜாரிட்டி பொறுத்தவரையும் இந்த இதுதான் நம்ம பார்த்துக்கலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஜாயின்ட் சிட்டிங்கு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஜாயின்ட் சிட்டிங் இல்லைங்க.
இது தெரியும். ஜாயின் சிட்டிங் நோ ப்ரொவிஷன், நோ ஜாயின் சிட்டிங், no joint sitting, there is no provision of joint sitting. Prior permission of the amending federal provisions, special majority plus ratification by the legislature half of the state. இது தெரியும், என்ன நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். ரோல் ஆஃப் பிரசிடென்ட், பாருங்க 24th constitutional amendment, it also amended article 360 to provide expressly that the parliament has the power to amend any provisions of the constitution. Okay, the amendment further made it obligatory for the president to give his assent. நீங்கள் 24th amendmentல தாங்க இது வந்துட்டு இதாக்கிட்டான், பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஆப்ளிகேட்டரி ஆக்கிட்டான் டு அசன்ட். பவர் டு அமெண்ட் எனி ப்ரொவிஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த 24th amendment 25th amendmentலேயும் இப்படி தான் இருக்கும். ரோல் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன் இன்ட்ரடியூசிங் பில், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேனாட் இன்ட்ரடியூஸ் பில், இது தெரியும். டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, மோர் தென் ஹாஃப் வந்து இருந்தால் போதும் பிரசிடென்ட் ஓட்டில். ஆர்டினரி லா மேக்கிங் ப்ராசஸ், சச் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். இதில் இப்படி பண்ணுற அமெண்ட்மெண்ட்லாம் ஆர்டிகல் 368 கீழே வராது. ஸோ இப்போ ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும்னாவே அது வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸு, இதுதான் கணக்கு. சிம்பிள் மெஜாரிட்டியில் வரது வந்து வரல, அது வந்து நாட் டீம்டு டு பி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. எக்ஸாம்பிள் ரீசெண்ட் இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஹஸ் இன்க்ரீஸ் 31 to 34. இது வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி, இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் தேவையில்லை. ஸ்பெஷல் மெஜாரிட்டி மோர் தென் டோட்டல், அது தெரியும். மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸு அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப், ரெண்டு க்ரைட்டீரியாவும் இது பண்ணணும். 103rd amendment டு ப்ரொவைட் 10% ரிசர்வேஷன் ஃபார் இது. எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கன்சென்ட், இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் இது ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுதான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் இன்னும் 101 amendment. ஸோ ஓகே, 101 amendment வந்து இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி ரெக்வயர். இதெல்லாம் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி ரெக்வயர். ஸோ வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பண்ணுறது என்னென்னு பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, செகண்ட் ஷெடியூல் ஞாபகம். அபாலிஷன் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தேவை போகுது. அங்கே அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. இங்கே சிங்கிள் கோரம் அண்ட் பார்லிமெண்ட், அதாவது கோரம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்கு இது. சேலரி அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப், இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தோணுது. இது லைட்டாக படிச்சு வச்சுக்கோம். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட்டு, சரியா. யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் பார்லிமெண்ட்டு, நம்பர் ஆஃப் பியூசிங் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட்டு, இது நம்ம மறந்துடக்கூடாது. பியூசிங் ஜட்ஜஸ் ஏதோ அடிஷனல் ஜட்ஜஸ் தெரியல, எனக்கு மறந்து போச்சு பியூஷனுக்கு. ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட், ஆமாம் பியூஷன்னா வந்துட்டு சும்மா டெம்பரரியாக அடிஷனல் ஜட்ஜஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது அடிஷனல் ஜட்ஜஸ்னால் இப்போ நமக்கு சிறக்கும்ல, இந்த ஜட்ஜஸ் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து அப்பாயின் பண்ணுவார், சிஜிஐ வந்துட்டு இது பண்ணுவார், அந்த மாதிரி அந்த அதுக்கான ப்ரொசீஜராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எத்தனை நம்பர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் சிம்பிள் மெஜாரிட்டியில் போட்டு வச்சிட்டாங்கப்பா. ஓகே, கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட், இதுவும் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி. சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அதிக பவர் கொடுக்க மாட்டாங்க. யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் 343, சிட்டிசன்ஷிப்பு அதுவும் வந்து சேர்த்து தான். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ஷெடியூல் அபாலிஷன் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தெரியும், கோரம் இன் பார்லிமெண்ட் தெரியும், யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட் இதெல்லாம் தெரியும். ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர், கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் ஜூரிஸ்டிக்ஷன், யூஸ் ஆஃப் அஃபிஷியல் ரெண்டு பேரும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்கானா இல்லை லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. எலெக்ஷன்ஸ் டு இது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆனால் எலெக்ஷன் டு பிரசிடென்ட் வந்துட்டு ஃபெடரல் இதுங்கிறனால அது மெஜாரிட்டி வித் இது தேவைப்படும், ஹாஃப் ராட்டிஃபிகேஷன். பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நம்ம கன்ஃபார்ம் வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்ப்போம், சிம்பிள் மெஜாரிட்டி தான். எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் ஸ்டேட் டெலிமிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, இது மூலமாக வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் போடுவாங்க, டெலிமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், இப்போ யூடிசி 5th ஷெடியூல் 6th ஷெடியூல் நோட் திஸ் பாயிண்ட், இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஆல் த ப்ரொவிஷன் விச் ஆர் நாட் கவர்டு பை த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதுக்கு இது ஈஸியாக படிச்சிடலாம். எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், இது ஐரிஷில் என்ன எடுப்போம்,
president election, manner of president election. Vice president post US நடக்கும். Impeachment of the president US நடக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்டென்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். ஆர்டிகல் 124 and 214. இது சூப்பராக இருக்குல்ல. 124, 214 சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸு. அதோட காம்போசிஷன் இருக்காது. இது மாற்றணும்னா அதோட பவர் சம்திங் ஏதாச்சும் இது பண்ணுறது. இதெல்லாம் பவர் அதிகப்படுத்துறதுக்கு வேணால் இது பண்ணுற மாதிரி இருக்கும். கர்டைல் பண்ண முடியாது. கர்டைல் பண்ணுற மாதிரி இருந்தால் ரேட்டிஃபிகேஷன் இது தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். Distribution of legislative powers between the union and the states. 7th schedule 3 list. 7th schedule தெரியும். Representation of the states in the parliament இதுவும் தெரியும். ஆர்டிகல் 368 ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ரேட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்காங்க. செம அறிவுடா சத்தியமா. அடுத்து வந்துட்டு யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸு இதெல்லாம் தெரியும். யூனியன் டெரிட்டரி தான் இது. யூனியன் ஸ்டேட் ரிலேஷன் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இது இந்த பவர்லாம் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி வராதெல்லாம் இதில் தான் வருது. சரியா? அடுத்து வந்துட்டு இது இம்பார்ட்டன் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது என்னங்கிறத வந்துட்டு படிச்சிருவோம். அது ஒரு கிரிட்டிசிசம் படிச்சிருவோம். அதை படிச்சுட்டு நமக்கு என்னென்ன டாபிக் லெஃப்ட் ஓவர் இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தெரியும். டிபிஎஸ்பி தெரியும். நம்ம டிபிஎஸ்பி மட்டும் நான் ஒருக்கா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றது எல்லாமே ஓரளவுக்கு ஏற்கனவே படித்தது தான். இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான். எஃப்ஆர் இதெல்லாம் பிரெயின் ஸ்டாம் பண்ணிட்டு லைட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து பார்த்துக்குவோம். இது இம்பார்ட்டண்ட்டு. இது கிளாஸில் எழுத நோட்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டு. சரி, அப்போ இன்னொரு வீடியோ போட்டுடலாம். அடுத்து வந்துட்டு என்னது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், மேஜர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸு. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க? ஸ்பெஷல் ப்ரிவென்ஷன் எஸ்சிபிசிக்கு இது கொடுத்தாங்க அட்வான்டேஜ். 9th ஸ்கெடியூல் வந்து போட்டாங்க. 31A வந்து போட்டாங்க. 31Bயும் இன்செர்ட் பண்ணாங்க. இப்போ 19(1) இருக்குல்ல, அதில் வந்துட்டு அதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இது என்னது 19 the ground more ground and reasonable restrictions were added. SCPC 9th schedule 31A 39. இப்போ இது வந்து 19(1) தானே சொல்லுவாங்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனு. மோர் கிரவுண்ட்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கிறேன். இது வந்து 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு பப்ளிக் ஆர்டரு, ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸு, இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் நேஷனலைஸ் பண்ணால் அது வந்துட்டு இது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் கண்டிப்பாக தெரியுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கார்டைல் பண்ணுற மாதிரி நிறையா வந்து வந்திருக்குன்னு சொல்லி. இந்த தடவை கேள்வியே அதுதான், எந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ஹைலி பிலீவ்டு டு பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம வந்து இது போட்டிருக்கோம். அதனால் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். போட்டுறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான் கரெக்டாக போடணும். 7th Amendment Act 1952 extended the jurisdiction of High Court to Union Territories. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஹை கோர்ட் டு யூனியன் டெரிட்டரிஸு ப்ரொவைடட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷனல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். ஹை கோர்ட்டை பற்றி எல்லாமே இது வந்து 7th Amendmentல வந்துருக்குங்க. தட் ஹேவ் ஏ காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more states வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அபாலிஷன் ஆஃப் ஆமாம் இது தெரியும். யூடிங்கிற கான்செப்ட் வந்து 7th தான் வந்துச்சு, நம்ம ஏற்கனவே படித்தோம். இப்போ ஹை கோர்ட்ஸை பற்றி ஃபுல்லாக வந்துருக்கு. அதோட பவர் அதிகப்படுத்துறது, யூடியை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறது. ஏன்னா யூடி அப்போ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் இதுதான் பெரிய ஜட்ஜஸாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறது. 9th Amendment Act 1960 adjustments to Indian territory as a result of Indo-Pakistan Agreement 1958 with Pakistan. Cessation of Indian territory to the Berbari Union கேஸ் வந்து இதுதான் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்போம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது.
யூனியனில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருபாரி யூனியன் கேஸுங்கிறதுல வந்துட்டு பிரியம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு இது பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், அது ஜென்டிக் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி படிச்சிருக்கோம். 3 விஷயம் படித்தோம். செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி பெருபாரி யூனியன். இப்போ இதில் என்னென்ன கேட்பாங்கிறத மட்டும் அதை தெளிவுபடுத்துகிறோம். இப்போ சார் ஒரு நம்மளே ஒரு கேள்வி கேட்டு நம்மளே ஒரு ஆன்சர் சொல்லலாம். முன்னாடி படித்தோம். இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் லைட்டாக தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். 14th Amendment Act 1962 incorporate புதுச்சேரி in the Indian Union. ஆமாம், புதுச்சேரி வந்து இது provided for the creation of legislation and council of ministers for the union territories of அப்போ இருக்கிற யூடிக்கு வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் இது பண்ணியிருக்காங்க. டம்மண்ட் புதுச்சேரி இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. 26th Amendment Act abolished the private process and privileges of the former rulers of the princely states. private process. ஆமாம், இது நல்ல அமெண்ட்மெண்ட்டு. 35th Amendment Act 1974 terminated the protected status of Sikkim and conferred the status of an associate state of the Indian Union. The 10th schedule was added. 10th schedule. ஆமாம். அப்போ இருக்கிற 10th ஷெடியூல் வந்து சிக்கிமுக்கு இருக்கும். அதை இது பண்ணி தான் வந்துட்டு 1985 வந்துட்டு ஆன்டி டிஃபெக்ஷனில் வந்து கொண்டு வருவாங்க. 52nd Amendment. கரெக்டு. இது வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஹிஸ்ட்ரி. 36th Amendment Act made Sikkim a full-fledged state and omitted the 10th schedule. தான் சொன்னேன்ல. 39th Amendment Act election of the president, vice president, prime minister and speaker of the Lok Sabha beyond the scrutiny of Indian courts. Introduced during the emergency 1955. Election of the president, vice president beyond the scrutiny of Indian courts. Introduced the time. இதுதான் வந்துட்டு ஆமாம் பார்த்தோம்ல. எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்தியன் கோர்ட் ஸ்க்ரூட்டினி வந்து அது அப்பால் பட்டதாக வச்சுட்டாங்க. எமர்ஜென்சி இது பண்ணியிருப்பாங்க. 42nd Amendment மினி கான்ஸ்டியூஷன் ஆடட் 3 நோபல் வேர்ட்ஸ் தெரியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆடட் 4 நியூ 4 டிபிஎஸ்பி ஆட் பண்ணது மட்டும் நான் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் ஆர்டிகல் 39 சூப்பர். சில்ட்ரனுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்திரா காந்தி இருந்த டைமு. ஸோ அது வந்து அவங்க வந்துட்டு சோஷியலிஸ்ட்டுக்கு அப்ரோச் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு சூப்பருங்க. 39A 42nd Amendment தான் வந்திருக்கு. இப்போ தான் எனக்கு வந்துட்டு ஞாபகம் வருது, ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இது ரொம்ப நல்ல மினி கான்ஸ்டியூஷன் நிறையா இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய குறைச்சிட்டாங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஒர்க்கர்ஸ் இங்கே வந்துட்டு சோஷியலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இதில் வந்துட்டு 48A. இதை வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் மாற்றிருப்பாங்க. 1970s தான் வந்துட்டு மாற்றிருப்பாங்க என்விரான்மெண்ட்டையும் வைல்ட் லைஃப்பையும். 44th Amendment Act 1978 replaced them internal disturbance by armed rebellion. Okay, only on the written recommendation of the cabinet. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டில் ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா அது எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். deleted the right to property from the list of fundamental rights and made it only a legal right. தெரியும். guaranteed by Article 21 cannot be suspended during a national emergency. சூப்பருங்க, சூப்பர். 2021 வந்து எப்பயுமே போகாது. அது இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் போகாது. சரி, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற மாதிரி ஆர்மட் ரிபெலியன் இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. சரி, இன்டர்னல் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா வந்துட்டு எமர்ஜென்சி த்ரூ ஆர்மட் ரிபெலியன் இருந்துச்சுன்னா. ஸோ வந்து 52nd Amendment Act இது தெரியும். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. 10th ஷெடியூலில் தான் ஆன்டி டிஃபெக்ஷன்லான்னு சொல்கிறோம். 61st Amendment Act லோயரிங் தி ஓட்டிங் ஏஜ். 69th வந்துட்டு யூடி ஆஃப் டெல்லியை வந்துட்டு எப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு டெசிக்னேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட இதெல்லாம் கொடுக்குறாங்க. 70 தான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு 10% வந்துட்டு இது இருக்கலாம்னு பார்த்தோம். சரியா? அப்போ வந்துட்டு இதுதான் 73rd Amendment Act 1992 granted constitutional status and protection to the Panchayat Raj institutions and also a new schedule part 9 entitled as the Panchayats and a new and 11th schedule containing 20. சரி, இதெல்லாம் பார்த்துக்கலாம். 74th வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? அர்பன் லோக்கல் பாடிஸ் கொடுத்துருப்பாங்க. 12th ஷெடியூல் வந்துட்டு வருது. சரியா? 11th ஷெடியூல் வந்துட்டு இது. அதுக்கு அடுத்த அமெண்ட்மெண்ட்லேயே வந்துட்டு 12th ஷெடியூல் வந்து வருது. இதில் 29 ஃபங்க்ஷன்ஸ், இதில் வந்து 18 ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து பார்ட் 10, இதில் வந்து பார்ட் 9, பார்ட் 9A. ஓகேவா? இது வந்து பஞ்சாயத்து, இது வந்து முனிசிபாலிட்டி. ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். 84th வந்து தெரியும். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி சீட்ஸ் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் another 20 years. சேம் எங்க பாப்புலேட்டிங் மெஷர்ஸ்.
நம்ம 84th அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் கமிட்டி வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவர் போட்டதுக்கப்புறம் 2004 தான் வந்துட்டு இன்டர்னல் ரெஜிஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க குல்தீப் சிங் கமிட்டி. அதாவது டெலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அவர் இதாக இருப்பார். ஏன்னா டெலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜு யாரோ சம்திங் அவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 86th Amendment Act 2002 made elementary education a fundamental right under Article 21A. Changed the subject matter of Article 45 in the DPSP. ஆமாம் 86th Amendment ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 21A வந்து இது பண்ணியிருப்பாங்க. Changed the subject of Article 45 in DPSP. Added a new fundamental duty under 51A. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஒரே ஒரு தடவை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்ததே அமெண்ட்மெண்ட்டில் தான். அது இல்லாமல் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எஜுகேஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தெரியும். இது ஃபஸ்ட் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் வந்து 2 தனித்தனி படியாக இது பண்ணியிருப்பாங்க. 338 338. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு என்னது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு தி கோஆப்ரேட்டிவ்ஸ். இட் மேட் தி ஃபாலோயிங் சேஞ்சஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். இட் மேட் தி ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். நியூ டைரக்ஷன் ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஒரு புது பார்ட் உண்டாக்குதுங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். 97th Amendment கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்தப்படுது. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒரு இதாக உருவாக்குது. டிபிஎஸ்பியில் வந்துட்டு ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிபிஎஸ்பி வந்து 97th Amendment. நம்ம பார்க்குற மாதிரி 42nd Amendment வந்துட்டு இந்திரா காந்தி கொண்டு வந்து நிறைய இது பார்த்துருப்போம். அந்த இது 39 ஆர்டிகல் 39 இது பண்ணியிருப்பாங்க. 39A வந்து பண்ணியிருப்பாங்க. 43A வந்து பண்ணியிருக்காங்க. 48A வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ஜிஎஸ்சி. இது வந்துட்டு இது தெரியும். ஜஸ்டிஸ் கே ஹார் ஒப்பீனியன் த எக்ஸ்பெக்டேஷன் ஜுடிஷியரி சேஃப்கார்ட் த ரைட்ஸ் கேன் பி இன்சர்ட் பை கீப்பிங் அப்சல்யூட்லி இன்சர்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஃப்ரம் தி அதர் ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த இது தேவையே கிடையாது. இது வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. 100th Amendment லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் இது. 101st Amendment ஜிஎஸ்டி. 102nd NCBC கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸு. இது வந்து மெயின்ஸில் ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. இது பண்ணதுக்காக தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இது பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன் பாடியாக மாறினதுக்கப்புறம்ட்டு. 103rd வந்துட்டு இடபிள்யூஎஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்ல. 104th வந்துட்டு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC and ST. ஆமாம், இது வந்துட்டு 104ல் வந்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு வந்துட்டு 2 சீட்டை வந்து பண்ண மாட்டாங்க லோக்சபாவில். இப்போ லோக்சபாவில் இது ஒரு ரிசர்வேஷன் கிடையாது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு. சரி நாமினேஷன் சரி மாற்றி சொல்லிட்டு நாமினேஷன். இதுக்கு ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நாமினேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் இன்டர்பிரட்டர் அண்ட் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ட் a very extensive jurisdiction and vast power of the Supreme Court. Supreme final interpreter and guardian. இதெல்லாம் தெரியும். கேஸ் வந்து பற்றி பண்ணி நலிஃபை பண்ணிடும். criticism of the constitution cannot amendment the institution. States have only way to propose a legislative constitution. ஸ்டேட் வந்துட்டு ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ணலாம்ப்பா. அது என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணலாம். சுத்தமாக ப்ரொப்போஸ் பண்ண முடியாமல் கிடையாது. இந்த ஒரு மேட்டருக்காக ப்ரொப்போஸ் பண்ணால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து யூபிசி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. The constitution does not mention the time frame within which the state has to ratify or reject the amendment. The constitution does not mention the time within which state legislatures ratify or reject the amendment. இதுக்கு ஓகே whether states can withdraw their approval once. சைலண்டாக இருக்காமா. கான்ஸ்டியூஷன் இஸ் சைலண்ட் வெதர் அண்ட் வெதர் தி ஸ்டேட்ஸ் கேன் withdraw their approval once given. The no provision for special body. Only in few cases the consent of the state legislature is required. No provision for holding a joint sitting. Where scope for taking the matters judicial to the vague provisions. ஓகே சரி, மீதியெல்லாம் வந்துட்டு நமக்கு இதுதான் ஈஸி தான். ஒரு பார்த்துக்கலாம். இது என்ன பார்த்தாச்சு ஈஸி. சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்னென்ன இது இருக்குது பார்த்துக்கலாமா? சரி, இப்போ இந்த 3 மட்டும் செப்பரேட்டாக இது பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்.